என்ன கவனி, கம்பராமாயணம் சொல்லியிருந்தேன். சரிங்களா? கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர். ஓகேவா? ஏன் கம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழியில வந்து வால்மீகி அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்காரு, இந்த ராமாயணத்தை இயற்றிருக்காரு. ஆனா அதை வந்து என்ன பண்றாரு, அப்படியே வந்து மொழிபெயர்க்காம எழுதாம என்ன பண்றாரு இவரு, எழுதுனதுதான். சரிங்களா? என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்ல நம்மளுடைய மரபிற்கேற்ப ஆங்காங்கே கூட்டியும் குறைத்தும் சொற்களை வந்து கூட்டியும் குறைத்தும் நமக்காக எழுதப்பட்டதுனால என்னன்னு சொல்றாரு, இது ராமாயணம் அப்படின்னு தமிழ்ல வழங்கப்பட்டது. அதுவும் வந்து கம்பர் இயற்றியதுனால இது கம்ப ராமாயணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரியா? இந்நூலுக்கு வந்து கம்பர் இட்ட பெயர் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் அப்படிங்கிறது இவர் வந்து இயற்றியிருக்கார், சொல்லியிருக்காரு. ராம அவதாரம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இவர் ஏர் எழுபது, சடகோபர் அந்தாதி, சரியா, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு நிறைய நூல்களை இயற்றியிருக்காரு. சரியா? இந்த கம்ப ராமாயணத்துல பாத்தீங்கன்னா 6 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், சுந்தர காண்டம். சரிங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 6 காண்டங்கள் இருக்கு. யுத்த காண்டம் தான் கடைசியா வரும். ஓகேவா? பாலகாண்டத்துல நம்மளுடைய இதுலயே இருக்கு. தாதுகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமணல் தடங்கள் தோறும், மாதவி வேலி பூக வனங்கள் தோறும் அப்படின்னு அந்த சரையு நதியினுடைய அந்த வளங்களை பத்தி என்ன பண்ணுவாங்க, நாட்டு பள்ளத்தை சொல்லுவாங்க. சரியா? அந்த கோசல நாடு, அந்த நாட்டு சிறப்புகளை பத்தி இங்க சொல்லுவாங்க. அயோத்திய நாடு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதா சொல்றாங்க. சரிங்களா? அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா நாட்டு படலம், ஆற்று படலம் அப்படின்னு நமக்கு நிறைய வரிசையா கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு படலம். அப்புறம் வந்து கும்பகர்ணன் வதை படலம், கடைசியா யுத்த காண்டம் சொல்றோம் இல்லையா, அதுலதான் கும்பகர்ணன் வதை படலம். அப்படின்னா என்ன பண்றாங்க, அவன் எப்படி வந்து இறந்தான், சண்டை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற நிகழ்வை அதுல காட்டுவாங்க. ஓகேவா? புரியுதா? புரியுதுங்க அம்மா. சரி, இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? அயோத்தியா காண்டம் வந்து கங்கை படலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது கங்கை கான் படலம். கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். சரியா? பாலகாண்டத்துல வந்து ஆற்று படலமும் இருக்கு, நாட்டு படலமும் இருக்கு பாலகாண்டத்துல. சரிங்களா? யுத்த காண்டத்துல வந்து நமக்கு கும்பகர்ணனுடைய வதைப்படலம் இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அந்த சரியும் ஆறு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிற நிகழ்வை சொல்றாங்க. இதெல்லாம் கவனி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோசல் நாட்டுல பாத்தீங்கன்னா வறுமை இல்ல. ஏன் அப்படின்னா யாருமே வந்து வறுமையோடு இல்ல. அதனால அங்க இறப்பது, அதாவது யாசித்து ஒருத்தர் வர்றாங்க, பிச்சை கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது அந்த நிலையே இல்ல. அப்புறம் எங்க போய் பிச்சை கொடுப்பது அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய வலிமை காட்டுறதுக்கு அங்க வந்து சண்டைக்கு வந்து போர் வீரர்கள் இல்ல. சரியா? பகை வீரர்கள். ஓகேவா? இங்க போர் வீரர்கள் இருக்காங்க, ஆனா பகை வீரர்கள் அவரோட சண்டையிடுறதுக்கு இல்ல. அங்க வந்து அறியாமை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லாருமே கல்வியில் கற்று சிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அங்க வந்து பொய்மையே கிடையாது. ஏன்னா எல்லாருமே உண்மையை மட்டும்தான் சொல்லக்கூடியவர்கள். இதான் பொய்மை இல்லை. அந்த பாடல் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? பாடல் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆட்டுப்படலமா நாட்டுப்படலமா ஒன்வேர்ட்ல கேட்பாங்க. அப்போ ஒன்வேர்ட்ல கேட்கும் போது நம்ம எழுத முடியும் ஈஸியா. சரிங்களா? அறியாமைங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா கேள்வி அறிவால எல்லாருமே சிறந்தவங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாட்டு படலத்துல கோசல் நாட்டினுடைய பெருமைன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது கங்கைக்கான் படலம் அப்படின்னு உபதலைப்புகள் கொடுத்து கூட நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நானும் கேட்டிருக்கேன். அப்ப அந்த காட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ராமனும் லட்சுமண், சீதை 3 பேர் இருக்காங்க. தவ முனிவர்கள் இருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். குகனுடைய கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் தனித்திருக்கும் பொழுது இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்றான், குகன் வந்து கூட்டிட்டு வரான். அவன் வந்து சிருங்கி பேரம் அப்படிங்கிற இடத்துக்கு கங்கை ஆற்றினுடைய தலைவன் தான் இவன். அந்த நகரத்தை சார்ந்த ஒரு வேட்டுவன். சரியா? வேட்டுவ வீரன். ஓகேவா? 1000 படகுகளுக்கு இவன் தலைவனா இருக்கக்கூடியவன் தான் இந்த குகன். ஆனா ராமன் மீது அளவு கடந்த அன்புடையவன் யாருன்னா குகன். அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறதை இவனால பார்க்க முடியல. அதனால அங்கிருந்து இவங்கள தன்னுடைய இருப்பிடத்திற்கு கொண்டுட்டு போறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய தவ முனிவர்கள் எல்லாம் அழுகுறாங்க. அந்த அழுகையை பார்த்து எப்படி இருக்குன்னா மெழுகு வந்து உருகுது இல்லையா, அதை போன்று அந்த தவ முனிவர்கள்லாம் அழறாங்க, உருகுறாங்க. யாருக்காக? இந்த ராமனுக்காக அப்படிங்கிற செய்தியை இங்க தெரிவிக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தையும் அழைச்சிட்டு என்ன பண்றான், தோணில உட்கார்ந்து அழைச்சிட்டு போறான். அப்போ போகும் பொழுது அவன் போகிற பாதையில காட்டு யானைகள், மிருகங்கள், நிறைய இடையூறுகள் இது எல்லாமே அவன் நோக்கி வரக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இது எல்லாம் அறிந்து என்ன பண்றான், அவங்கள வந்து கூட்டிட்டு போறான்.
ஒருவேளை அவைகளுக்கு பயந்துகிட்டு இவங்கள விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா, ராமன் வந்து இவரை பார்த்து யார இந்த குகனை பார்த்து நீ வந்து தோழன் அப்படின்னு சொன்ன வார்த்தை பொய்யாயிருமே. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கலாம், இறந்திருக்கலாமே. ஊரார் என்ன வந்து பழி தூற்றுவாங்களே. அந்த சொல்ல கேட்கறதுக்கு நான் இறந்தே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்றான் அந்த குகன். அப்போ அந்த ராமன் வந்து என்னை பார்த்து சொன்ன அந்த தோழன்னு சொல்லு ஒப்பற்ற சொல்லலவா, உயர்வான சொல்லலவா. அதுக்காக நான் என்ன பண்ணணும், இவங்கள நான் பத்திரமா நான் பாதுகாத்து நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், இவன் அந்த கங்கைக்கான் படலத்தை தாண்டி போறான். அடுத்தது கும்பகர்ணன் வதைப்படம். இந்த கும்பகர்ணன் பாத்தீங்கன்னா, ஆஹ் உங்களுக்கு நீங்க கதை கேட்டிருப்பீங்க இல்லையா? என்ன பண்ணுவான், 6 மாசத்துக்கு சாப்பிடுவான், 6 மாசத்துக்குரிய ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு 6 மாசம் தூங்கிடுவான். சரி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு 6 மாசத்துக்குரியத ஒரு முறை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். 6 மாசம் எந்திரிக்க மாட்டான். அப்ப இவனை எழுப்புறது மிகவும் கடினம். சரி, அந்த அளவுக்கு உறவு பிரியன். சரியா? இப்ப வந்து இங்க விபீஷ்ணன் சொல்றாங்க. ராவனுடைய தம்பி விபீஷ்ணன். அவன் வந்து ராமன் மீது அன்பு கொண்டவன். ராமனுடைய நல்ல எல்லா விஷயங்களையும் கேட்டு என்ன பண்றான், ராமன் கிட்டயே இந்த விபீடனன் சொல்லுவாங்க, விபீஷ்ணன் சொல்லுவாங்க. அவர்கிட்ட இவர் போயிடுறாரு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, உன்னுடைய மாய வாழ்வு எல்லாம் அழிய போகுது. அதனால என்ன பண்ணு, எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கும்பகாரன் என்ன பண்றான், தூங்கிட்டே தான் இருக்கான். தன்னுடைய அண்ணன் வந்து தப்பு பண்றான், யாரு ராவணன் தப்பு பண்றான் அப்படிங்கறத அறிந்தும் இந்த கும்பகர்ணன் என்ன பண்றான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். சரியா? அதனால என்ன பண்றான், தன்னுடைய ரத்தம் அப்படிங்கறதுனால அண்ணன் தப்பு பண்ணதை அறிந்தும் அவனுக்கு எடுத்து சொல்றான். இருந்தாலும் அவனை விட்டுட்டு போக முடியல கும்பகர்ணனால. ஆனா விபீஷணன் அப்படி இல்ல. நேர்மையோட என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு அகண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து போருக்கு எழுப்புறாங்க எல்லாருமே வீரர்கள். நீ அப்புறம் தூங்கு. இனிமே வந்து நீ தூங்குறதுக்கு இடமே இல்ல. எங்க போய் தூங்கு அப்படின்னா, யமனுடைய உலகத்துலதான் நீ போய் தூங்குவ. அது நரகத்துலதான் நீ போய் தூங்குவ. இப்ப எந்திரிச்சு நீ போரிடல அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்றாங்க. அவனுடைய மாய வாழ்வு எல்லாமே போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் அவன் என்ன பண்றான், கடைசியாதான் எந்திரிக்கிறான். கடைசியில அவனும் வீழ்ந்து படுறான். சரியா? இறந்துடுறான். ஓகேவா? இதுதான் வந்து கும்பகர்ணனுடைய வதைபலம். எவ்வாறு வந்து கும்பகர்ணன் வந்து இறக்கறான் அப்படிங்கறத என்ன பண்றாங்க, இதுல சொல்றாங்க. புரியுதாயா? புரியுதுங்க. ஈஸியா இருக்கும். ஸ்டோரியா படிச்சீன்னா, ஸ்டோரியா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இது. சரியா? நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சந்த கவிதையில் கம்மனுடைய இத பத்தி கேட்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரியணும். நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இதையும் பத்தி எழுதணும். பாலைப்படுத்தி விடையிலும் போது நாட்டுப்படலம், பாலகாண்டத்துல ஆற்றுப்படலமும் இருக்கு, நாட்டுப்படலமும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மயில்கள்லாம் எப்படி ஆடுது, தண்டலை மயில்கள் ஆட. சரி, அந்த வார்த்தைகள் அந்த பாடல்கள்லாம் வந்ததுன்னா இது நாட்டு படலமா, ஆற்று படலமா, கங்கைக்கான் படலமா, கங்கை படலமா. சரியா? அது வந்து எந்த காண்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. நாட்டு படலம் பாலகாண்டத்துல இருக்கா, அயோத்திய காண்டத்துல கங்கைக்கான் படலம் இருக்கா, கங்கை படலம் இருக்கா. சரியா? யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் வதைபடலம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், புத்தகத்தை நல்லா ரீட் பண்ணணும். சரியா? ரீட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஒவ்வொரு டைமும் நம்ம தொகுத்து சொல்லிட்டே இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும், இல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படின்னாவே அதுவே போதுமானது. சரி, நமக்கு வந்து முக்கியமானது நீ எடுத்துட்டா போதும், கீவேர்ட் மாதிரி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. சரியா? நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்திலயோ கைட்லயோ இல்லாதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு எம்சிக்யூ எடுக்கும் பொழுது நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரிதான் உங்களுக்கு என்ன பண்றேன், கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஈஸியானதெல்லாம் பாதி அதுன்னா பாதி இது. பொது பத்திலேயே நீங்க எடுத்துட்டீங்கனாலும் அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? டைம் எடுத்து படிங்க. குடுக்கக்கூடிய ஒர்க்க சரியா செய்யுங்க. புரியுதா? இதுல ஏதாவது புரியாம இருக்கா ஐயா? புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? ஓகேப்பா.